இந்தியாவின் தேவைக்கமைய சட்டத்தை திருத்தும் அரசாங்கம் டிஜிட்டல் அடையாள அட்டை கருத்திட்டம் குறித்து விமல் வீரவன்ச என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இலங்கைக்கு டிஜிட்டல் அடையாள அட்டையை விநியோகிக்கும் கருத்திட்டத்துக்கு தரவு பாதுகாப்பு சட்டம் தடையாக இருப்பதாக இந்திய நிறுவனம் குறிப்பிட்டதை தொடர்ந்து அந்த சட்டத்தை திருத்தம் செய்யும் யோசனையை இன்னும் 1 மாத காலத்துக்கு கொண்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு இந்திய நிறுவனத்துக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றது. எனவே இந்தியாவின் தேவைக்கமைய நாட்டின் சட்டத்தை எவ்வாறு திருத்தம் செய்ய முடியும், இந்த திருத்த யோசனைக்கு எத்தனை பேர் ஆதரவளிப்பார்கள் என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று தேசிய சுதந்திர முன்னணியுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே மேலும் சில விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். கொழும்பில் தேசிய சுதந்திர முன்னணியுடைய காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இந்த விடயங்களை விமல் வீரவன்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை டிஜிட்டல் அடையாள அட்டை விநியோகிக்கும் கருத்திட்டத்தை அரசாங்கம் இந்திய நிறுவனத்துக்கு வழங்கியிருக்கிறது. டிஜிட்டல் அடையாள அட்டை கருத்திட்டத்துக்கான சகல பணிகளையும் தேசிய அடையாள அட்டை திணைக்களம் முன்னெடுத்து பணிகள் நிறைவேறும் தருவாயில் இருக்கிற நிலையில் தான் அரசாங்கம் இந்த இந்தியாவுக்கு திட்டத்தை வழங்கியிருக்கின்றது. எனவே இந்த கருத்திட்டத்துக்கான விலைமனு கோரலை இந்தியாவின் NISG நிறுவனம் மேற்கொண்டது. இந்த கருத்திட்டத்துக்கு இந்திய நிறுவனம் மாத்திரமே விலைமனு கோரல் செய்ய முடியும். இந்தியாவின் தரவு கட்டமைப்பு வன்பொருள் மற்றும் மென்பொருள் கட்டமைப்பை மாத்திரம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த கருத்திட்டம் தொடர்பில் இலங்கை தரப்பினருக்கும் இந்திய நிறுவன தரப்பினருக்கும் இடையிலான நிகழ்நிலை முறைமை ஊடான சந்திப்பு கடந்த மாதம் 25ஆம் தேதி இடம்பெற்றது. இலங்கை சார்பில் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருண தனபால, அதே போல தனியார் நிறுவனம் ஒன்றின் தலைமை நிர்வாக அதிகாரியான சஞ்சன கருணாரத்ன, டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பில் ஜனாதிபதி ஆலோசகரான ஹான்ஸ் விஜயசூரி ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். எனவே பொருளாதார அமைச்சின் செயலாளர் வருண தனபால் அமைச்சின் செயலாளர் காரியாலயத்தில் நிகழ்நிலை முறைமை ஊடாக சந்திப்பில் கலந்து கொள்ளாமல் கொழும்புள்ள இந்திய உயர்சார் கலையத்துக்கு சென்று அங்கிருந்தவாறு சந்திப்பில் கலந்து கொண்டார் என்பது இங்கே முக்கியமான விவகாரம். எனவே இவ்வாறு இருக்க இந்த டிஜிட்டல் அடையாள திட்டம் தொடர்பான விடயம் இப்போது இந்தியாவின் தேவைக்கேற்பதான் அரசாங்கம் செய்கிறது என்பதாக விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.